ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்னைக்கு ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் ஸ்ரீரங்கம் கோவில் பிரசாதம் சம்பா சாதம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல் என்னென்ன தேவைன்னு பார்த்துப்போம். கடுகு அரை ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன். மிளகு ஜீரகம் தான் சம்பா சாதத்துக்கு மெயின். அதுக்கு மிளகு நான் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துகிட்டு இருக்கேன். முந்திரி 12 முந்திரி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். கருவேப்பிலை ஒரு ஆர்க் எடுத்துகிட்டு இருக்கேன். நெய் ஒரு 2-3 ஸ்பூன் தேவை நெய் எடுத்துகிட்டு இருக்கேன். நல்லெண்ணெய் 3-4 ஸ்பூன் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தேவை எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல கொஞ்சமாக 1 ஸ்பூன் மட்டும் நெய் விட்டு அதில் மிளகு ஜீரகத்தை வறுத்துண்டு அது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுநாட்டு தான் பவுட்ரு பண்ணணும். ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணக்கூடாது, கோர்ஸாக பவுட்ரு பண்ணணும். மிளகு போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம தாளித்து கொட்டும்போது நெய் விட்டுக்கலாம். இப்போ சும்மா அது வறுக்கிறதுக்கோசரம் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் விட்டுருக்கேன். ஜீரகத்தையும் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம ஜீரகத்தை வறுக்கணும். ரசத்துக்கு ரசப்பொடிக்கு நம்ம ஜீரகத்தை போட்டு வறுபடக்கூடாது. ஆனால் இந்த சம்பா சாதத்துக்கு நல்லா ஜீரகம் வறுபடணும். சாதம் நான் பச்சரிசி சாதம் தான் வச்சுட்டு இருக்கேன். அதுதான் முக்கால்வாசி பண்ணணும். அப்புறம் நீங்கள் வேறு எப்படி உங்கள் விருப்பமோ பண்ணிக்கோங்க. நான் பச்சரிசி சாதம் தான் வச்சுருக்கேன். போர் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்ட பவுட்ரு பண்ணி காட்டுறேன். இதோ பாருங்கள், அரைச்சின்னு வந்தாச்சு. இப்படி தான் அரைச்சிக்கணும். ரொம்ப மாவாக நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ தாளிச்சு கொட்டிக்கலாம். நெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கிறேன். யாராவது புதுசாக என் சேனல் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. அப்போ தான் நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே ஆகிடும். ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா ஒரு பெல் காட்டும். அதை டச் பண்ணேன்னா ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும். அதை டச் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். உடனே நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிரும். இப்போ நெய் காய்ச்சி கடுகு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். முந்திரி போட்டுடலாம்.
இந்த மிளகு ஜீரகத்தையும் போட்டுடலாம், நெய்யிலேயே பொரியட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுடலாம். இந்த சூட்டுக்கே அது நல்லா இதாகிடும். நான் பாருங்கள், ஒரு தட்டு சாதம் எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து நான் ஒரு 50 கிராம் இருக்கும் சாதம். ஒரு நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடெல்லாம் தணிக்கும், உடம்புக்கு நல்லது. ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கலாம். சாதம்னா ஒத்தையாக ஆகிடும் நல்லெண்ணெய் விட்டோம்னா. தேவையான உப்பு போட்டுக்கலாம். இன்னும் உப்பு போடல. பார்த்துன்னு போட்டுக்கலாம், உப்பு ஜாஸ்தியாக போயிட போகிறது. பொடி உப்பு, சால்ட்டு. நல்லெண்ணெய் சூடும் தணிக்கும், உடம்புக்கு நல்லது. சாதமும் வந்து நல்லா இந்த கலவை சாதம்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டையில் நல்லா ஒத்தையாக சாதம் வந்து நல்லா உதுருதுராக ஆகிடும், ஒத்தையாக ஆகிடும். பாருங்கோ, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.